ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாமே கோர்ட்டில் நடக்கிற சீன்ஸ் தான் காமிக்க போகிறாங்க. எழில் பாக்கியிட்ட கேட்குறாரு, ஒருவேளை அப்பா இன்னைக்கு வராமல் போயிட்டா என்னம்மா பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு அப்படி தோணுதா எழில் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. கோர்ட்டில் டிவர்ஸ் கேட்டது அவர் தான், எனக்கே தெரியாமல் என்னை கூப்பிட்டு கையெழுத்து வாங்கினதும் அவர் தான். இப்போ நான் ஓகே சொல்லும்போது அவருக்கு என்ன கசக்கவா செய்யும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னோட முடிவில் தெளிவாக இருக்கிறேன், வாழ்க்கையில் எதனாலும் விட்டு கொடுக்கலாம், ஆனால் தன்மானத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கோபியுமே இப்போ அங்கே வந்துடுறாரு. பாருமா அப்பா வந்துட்டாருமா அப்படின்னு சொல்கிறாரு எழில். கோபி கோர்ட்டில் உட்காடுறாரு, ஆனால் அவரை கண்டுக்காமல் உட்காந்துட்டு இருக்காங்க பாக்கியா. ஜட்ஜ் இப்போ அவங்க வந்துடுறாங்க. ஹியரிங்காக கோபி பாக்கியா 2 பேரையுமே கூப்பிடுறாங்க. ஜட்ஜ் பாக்கியாட்ட கேட்குறாங்க, நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வேணாம் மேடம், அவர் கேட்ட மாதிரியே நான் டிவர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அவர் கேட்ட மாதிரி அப்படின்னா உங்களுக்கு இதில் சம்மந்தம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஜட்ஜ். வழக்கமாக கல்யாணமாகி சில வருஷத்துலேயே டிவர்ஸ் கேட்டு வருவாங்க, ஆனால் உங்களுக்கு கல்யாணமாகி நிறைய வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜட்ஜு. நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு ஜட்ஜம்மா கேட்குறாங்க. எனக்கு மனசு விட்டு போச்சு மேடம், இதுக்கு மேலே என்னால் இந்த வாழ்க்கையில் தொடர முடியாது மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. அவர் விரும்பின மாதிரியே நான் டிவர்ஸ் கொடுத்துட்றேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை விட்டு போயிடாதீங்க, நீங்கள் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு காலில் விழுந்து நான் கெஞ்சணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்கலாம், ஆனால் நான் அப்படி நடந்துக்க போகிறது கிடையாது, காலம் மாறி போச்சு மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் இருக்கிறவங்களுக்கு உழைச்சி பொழைக்கிறதுக்கு நேர்மையாக வாழ்கிறதுக்கு 1000 வழி இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. கோபிட்டையுமே கேட்குறாங்க. கோபியுமே டிவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு. அதனால ஜட்ஜுமே கோபி பாக்கியா 2 பேருக்கும் சட்டப்பூர்வமாக விவாகரத்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா கோபி பாக்கியாவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. வீம்புக்கு கோர்ட்டில் டிவர்ஸ் வாங்கிட்டு நிற்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. இந்த உலகத்தில் உன்னால் தனியாக வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. எழில் உன் கூட இருக்கிறான் அப்படின்ற தைரியத்தில் நீ நடந்துக்கிறியா? அடுத்த படம் கிடைச்சா அவன் உன்னை விட்டு போயிடுமா அப்படின்னு சொல்கிறாரு. நீ எப்படி தனியாக பொழைக்க போகிற, அதுக்கு எப்படி பணம் சம்பாதிக்கணும்னாது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வசதி வாய்ப்போட சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் நான் மட்டும்தான், நான் உழைச்சி சம்பாதிச்சு கொடுத்த பணம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன பழி வாங்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீ உன்னையே பழி வாங்கிட்ட பாக்கியா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் இவர் என்னை ஏமாத்திட்டாருன்னு சொன்னீங்க, ஆனால் அன்னைக்கு உண்மையிலேயே ஏமாந்து போய் நின்னது நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.